ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் இதயத்தில் முழுமையான திருப்தியையும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் எப்பொழுதும் இருப்பதற்கு அருள் புரியுங்களம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறது. தாயே, நாங்கள் பெறுகின்ற இந்த அன்பு மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்களம்மா. தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக
நாங்கள் அமைதியையும் தியானத்தின் ஆழத்தையும் அடைவதற்கு தாங்களே தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து
எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் இடநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் அன்பை முழுமையாக உணரும் பொழுதும் எங்களின் செயல்களில் தங்களின் வழிகாட்டுதலும்
எவை சரி எவை தவறு என்கின்ற அந்த பகுத்தறியும் திறனை அளிப்பவரும் தாங்கள் ஆவீர் என்கின்ற அந்த ஆழமான எண்ணம் எப்பொழுதும் எங்களுள் இருக்க எங்களின் கவனத்தை தங்களின் பொற்பாதத்திலேயே வைத்திருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த அமைதியான நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாய், தாங்களே வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பின் ஆதாரமும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்கு மங்களத்தை தருவதுடன் ஞானத்தை தருபவரும் தாங்களாவீர். தங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் தங்களை நோக்கி பக்தியுடன் வணங்குபவர்களாக இருக்க எங்களை மாற்றுங்கள் அம்மா. எங்களுக்கு தங்களின் கருணையை அளித்து அதன் மூலம் திருப்தியையும் அமைதியையும் எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். சகஜ கூட்டுத்தன்மையின் அடித்தளமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு பணிவை தருகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தின்
முழு பொருளையும் உணரக்கூடிய அளவிற்கு தூய அறிவை அளித்து நாங்கள் எங்களின் அனுதின வாழ்க்கை நிலையில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாட்சாத். ஓம் त्वमेव சாட்சாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ் ஆதர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं
हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற உஷ்ணத்தை அகற்றி எங்களுக்குள் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் அவற்றை நிரப்பி எங்களுக்குள் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் எண்ண ஓட்டத்தை தயவு செய்து சீராக்குங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கையை நமது இடது இதயத்தில் வைப்போம். தாயே,
தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவீர். தயவு செய்து எங்களின் இதயத்தில் ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாய், எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ அல்லது மனதாலோ செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைத்தவரான தாங்கள் கடமையின் 3 நிலைகளையும் எங்களுக்குள் உணர்த்துபவர் தாங்களாவீர். தாயே, இப்பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. நாங்கள் தங்களை ஸ்ரீ சிவ சக்தியின் சுரூபமாக தரிசனம் செய்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. கவனம் நமது இடது இருதய சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் நமது இதயத்திலிருந்து சகஸ்ராரா வரை கொண்டு செல்லும் பொழுது அன்னையின் ஆசீர்வாதமான குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமது கைகளில் மூலமாக முழுமையாக உணர முடியும். மெதுவாக நமது கவனம் விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் ஒரு சிறந்த சகஜ யோகிகளாக நாங்கள் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தின் மூலமாக தயவு செய்து எங்களுக்கு சமநிலையை தந்தருளுங்கள். தாயே, குற்றமற்ற உணர்வுடன் நாங்கள் எல்லாவற்றையும் சாட்சி பாவத்திலேயே பார்க்கும் நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் அன்பான ஆசீர்வாதத்தால் அவற்றை நிரப்பி தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள்.
மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் வசிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் மாயைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் உண்மையான நம்பிக்கையை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இனிமையையும் கருணையையும் நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களுக்குள் இருந்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஞானத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைப்பவரான தாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் செய்த தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லலாம். அவ்வாறு கவனத்தை கொண்டு செல்ல இயலாதவர்கள் வலது கையை நமது சகஸ்ராராவில் வைத்து அதிலிருந்து சற்று மெதுவாக கைகளை மேலே கொண்டு செல்லும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் நமது கைகளினால் உணர முடியும். அவ்வாறு நமது கவனத்தை மேல் நோக்கி கொண்டு சென்று நிலைநிறுத்தலாம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தங்களால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய இயலும்.
நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் கேட்பது, நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் எவ்வித எண்ண ஓட்டமும் இல்லாத அந்த அமைதியான ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரபிரம்ம ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரபிரம்ம ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். If you don't have that, then you are going in the wrong direction. But his greatest thing is that he gives you the height and the depth. If you are worshipping him, then you develop such heights that you see the whole world as a witness. He sees the whole world as a Sakshi Swarupa, as a witness. And so, he is the knowledge. He is the pure knowledge. You may get your realization, all right? You might feel cool breeze in your hands, all right? But, do you have the knowledge? I have to tell you. What finger means what hand means what is vibrations, I have to tell. He is that knowledge. He is the pure knowledge, complete knowledge of the highest level. So he is the source of knowledge. Those people who are not humble cannot get that knowledge. Those people who are arrogant and who do not handle others delicately, sweetly, beautifully, are not blessed by him. They cannot achieve anything in life. What do we have to achieve? Not your position, not your wealth, not all these outward things, but you have to achieve a loving heart with which you can love. If there is Shiva in your heart, you will love everyone in a very beautiful manner. There won't be any nonsensical ideas about love. Just pure love for all the people. Is the
blessing, then all your harshness goes away. For example, if you have a little power, so you start to misusing it. Look at Shiva. He has so many powers. If he starts misusing, there won't be even a blade of grass left on this earth. How much we are sinful, selfish, you know that. But still he gives you a chance. So let's see, they might improve. And he is extremely generous, extremely generous. He's very forgiving and also extremely generous. Now supposing there are people who are living in a desert and they are very good people and they are suffering because they are living in a desert. He will create oases for them. He controls the Mother Earth. He can do everything to make them happy if they are spiritual, if they worship Him. But human beings are so stupid that they go on fighting also in the name of God. Like in the south we have two types of people. One who worships Shiva, another who worships Vishnu. Can you imagine? Vishnu used to worship Shiva. Nobody is higher, nobody is lower. It's so important. Everything is so important. But they used to fight on this point. If they are worshipping Shiva or they are worshipping Vishnu, and nowhere near the reality they were. They did not what was the reality. Nothing. Just fighting, fighting, fighting. In the name of God, those who fight, Shiva comes on them and he is tied and hits them. You are not to fight in the name of God, but you have to love and understand. So this fighting in the name of God is a nonsense. Not only that, but it's very, very dangerous. All such people who will do that will be destroyed. It is self-destructive. Such people will be destroyed completely. So, you should understand that in the name of God you have to love. You have to understand. You need not tolerate nonsense, it's different. But you have to love people, spread your love. Gradually this love can go all over the world. And then the vision of mine I can see working out. But if there's fighting, there's hatred, there's all kind of aggressiveness, these are all against Shiva, and such people will be destroyed. What will I do with them? What can I do if they are destroyed? If they are very money-oriented, materialistic people, they are not loving them. They love you only for money. All such people will be destroyed. No doubt. One should be not only humble, but should be extremely loving. To get the blessings of Shiva, you have to be extremely loving. Such people may not be very cunning, clever, may be very innocent. Must be. Because when you love somebody, you want to help that person. I have suffered myself. I have tried to help people and they have deceived me. So what? That's their nature. And they are destroyed. What can I do? I didn't ask them that you deceive me, but they deceived me. I don't know why. And I have been very kind and nice, still they deceive me. So then the destruction
follows, what can I do about it? I don't want anybody to be destroyed. I love this creation of mine, and I don't have any way of protection them if they are disturbed. Because there's another great power who can destroy them. This is absolutely, the mind is a helpless condition sometimes, I feel. And I don't know how to express, but one has to understand as yogis that with Shiva's love and his blessings, you can become extremely loving, extremely generous, very, very sweet and innocent like children. You have to be innocent. There's no need to be very clever and cunning. And you'll be amazed how your innocence will be protected. If you are innocent, you don't have to worry. There's a power. There's the third eye of Shiva, who is looking after you. Wherever you are going, he is with you. That doesn't mean that you become stupid. Doesn't mean that you are not practical. All that is taken over, all the practice, right, by the power of Shiva. His guidance, his love, his kindness. You can see at every step of life. But first of all, watch your steps. Are you aggressive? Are you troublesome? Do you say harsh things to others? Or are you humble? Are you gentle? And if you are kind, he is very much pleased. In the nature, it is his rule that works. And they are so systematic. They live with understanding of each other. For example, if you go in the jungle and it is absolutely quiet, don't hear even the birds twittering, then you should know there's a tiger sitting somewhere. Because he's the king. They know they have to obey, and when the king is there, his protocol is there. They know automatically what is the protocol of the king. Nobody would be even moving if he's there. He sits in his majesty. In 1 week or maybe by 15 days, he'll kill one animal. He has to eat. Kills one animal, then he and his family, they eat first. He waits for some time, of course, for the blood to ooze out. Then the whole family comes and eats. Then he leaves the body there. Then by gradation, one by one, all kinds of animals come and eat it as a prasad. And the last day are the crows who come and eat that animal. Such discipline, such understanding of the protocol. I'm amazed how animals are managed by Shiva. We never hear that animals are having a strike or animals are having a big underworld animals. You don't hear that these animals are stealing things. But you just imagine, we are coming from that animal life, but we are worse than them.
How are we going to rise if we have all such funny ideas of behaving in such a manner, of fighting? On any small little excuse, they'll fight. They start fighting. Animals also fight a little bit among themselves, but not in a collective way. They don't do it in a collective way as we do it here, and we do not. It's really at the slightest provocation, we get into groups and start fighting. They get into groups, but they don't fight. What is the thing among them? Everything is so much understood by animals. Why not for us also to understand the law of nature? It is Mahadeva who manages that all the nature's law are to be obeyed. Even the Mother Earth, the sky, everything is looked after by. He does nice, beautiful things for us. With the changing of the seasons, He creates these beautiful flowers, He creates. All that is soothing, joy-giving and beautiful, He looks out. He gives us to see what nature has given us and tries to please us, keep us happy, entertained like an innocent child. But while we are in our arrogance, we have our reactions to everything. You see a carpet, you say, I don't like it. Especially in the West, is a common thing to say, I don't like it. Who are you not to like something or to dislike something? What do you think of yourself? It's very common. And shamelessly they will say, I don't like it, I like it. It's impossible. Such human beings, I don't know where will they go. What will happen to them? Instead of appreciating, instead of enjoying everything. Why to start criticizing and reacting? Reaction is much more in the West, I must say, not so much in India. But there are a certain cultural difference, I think. That's why people say like that. Here, if somebody says like that, people will think that person is mad or something wrong with him, the way he talks. So it's important how you express your love, how you talk about your love. Start it with your wife to begin with, and then you can move towards your children and other people. We are so stupid sometimes that we love the whole world, but we can't love our wives. It's a speciality. In India, that's very true. But also in the West, I've seen people love their wives because of fear. Fear of divorce, maybe, I don't know. Love should have no fear. It should have just free love. Without any fear, without any aggression. Enjoy that pure love. And that is what is missing in the human beings today as it is. When the day will come when human beings will be understanding the beauty of love, then from the heavens there will be flowers pouring on us. It would be such a tremendous day when Mahadeva will be able to close his third eye and would be peaceful in his heart. It's my vision. It's the future for you to see how peacefully you can talk to me,
how sweetly you can love others, how much you can give to others. For example, they have to give something, they'll go in the market and buy the cheapest, the rottenest thing for giving. That's not the way. You must buy small or big, whatever, out of love. That should talk about your love, tell about your love, and not about your money, what you are spending. It's very common nowadays, even in India, that people try to show how much they're worth, what they wear, how they dress up. For what? For what? I've known such people, very many. When they die, there are not even 4 people available to carry their dead body. When they leave, they think no wonder of themselves. That time, you should see how many people there are to love that person, to care for that person. Maybe it is his upbringing, maybe that he had never known love. Anything you may blame. But for a Sahaja-yogi, it is important to learn that love is your life. Love is spirituality. And love without expectations to do something. Some people are, I know, very good at helping poor people, this, that. But behind that is the power that they think, oh, we are great, we are doing this work, that work, just to satisfy their power, not their love. So when you are working, you have to know that it's just to satisfy your spirit, just to satisfy your love, that you are doing, not for any name or for any kind of a position. If you have that kind of detached love, virakta is the word, then nobody has to certify you. You have it and you are enjoying it. It is unfortunate I have to speak in English language. Maybe there are some who do not understand English. But nowadays the English have become dominating. What to do? You have to speak only in English language. I can't use any other language. But one has to speak that way. See animals. See if you have a horse, if you have a dog. All these animals, they understand your love. How they stick to you, how they express their love. They're very sweet. And this we have to learn from them now, I think. Otherwise, I don't know how to make them understand the value of love. It is not that the way people are criticizing, that we are not practical, that we have not achieved much money or power or something. That's not important. Because there are many like that selling in the market. But we are different. We are the jewels of humanity. And we have to be like that, shiny. Cutting out all the wrong things within us
as a diamond is cut to look something very, very great. My only, if I have any, desire is that try to follow the qualities of Sri Mahadeva. How great he is, how detached he is. Detached, absolutely detached. He lives with bones and things like that. He's not bothered about where he lives, what he lives with, what he has, nothing. So detached. We should be detached like that. At the same time, we should be very loving like him. Extremely loving. How his heart is full of love for us. How he looks after us. I'm warning you because I know you all love me very much. But you should also love each other. Should have a loving heart and have satisfaction in loving others. If you could develop that, your height will grow, your depth in Sajoga will. It's all right. The goddess gives you the Shraddha, all right. But the depth in Shraddha, in Sanskrit or in Hindi and Marathi, I don't know what you call, but in Marathi they call it dhyas. Just deep into that love, drenched into that love, enjoying that love, then you don't want anything. What do you want? You got everything. So what do you want now? Just like the greatness of Sri Mahadeva is so great that he is detached. What does he want? I mean, nothing is greater than him. Nothing is more important than him. Then what does he want? He doesn't want anything. That's why he's detached. This detachment you have to develop. But at the same time, he is the Lord of all the arts, of the music, of the rhythm. The other day, you saw these boys were playing the rhythm. The whole rhythm of everything he creates. The rhythmic life that we have, we are not yet aware of it. See, a child is born exactly after 9 months, so many days. Who keeps this rhythm? Then we get, say, certain flowers at such and such time. Then we get in the nature all kinds of these seasons. Who keeps the rhythm? He's the one who is nothing but rhythm. And that rhythm is kept up. In the nature, in everything, there's a rhythm. And a rhythmic person is the one who has a very large heart. It's like an ocean. You get just that rhythm disturbed immediately if you find somebody is being very cruel, very bad and all. But in a smooth, beautiful, peaceful lake, there is no ripple at all. It's just love. And then at that time, if the rhythm, the silent rhythm of that heart is broken, then Shiva takes charge. So one has to have a complete sense of the rhythm of time, rhythm of nature, rhythm of everything.
People don't know even the names of the flowers. They don't know what these flowers are, what time they come up. They have no idea what is the rhythm of their living. Nobody's bothered. All over, if you see, there is seasons and things. It's all the rhythm. Like he's playing a big tabla or a pakwaj on which he plays all the beautiful tunes of all the seasons. And that's how the nature flourishes and comes up and then subsides. We do not see that point. We just are bothered about it. Like we'll ask, how are you? Mother, I've got a headache, I've got a stomach trouble, I have another trouble, all everything is there. But another one would say, I'm all right. So what's the matter? Put the world right, Mama. Mother, why don't you put the world right? He's worried about others, not about himself. And in that understanding of what one should do to make this world happy, beautiful, for that one has to really work hard, so called. And in that working, one thinks, isn't it our duty to make this world beautiful? Isn't it our job to make this world rhythmic, rhyming with the spirit? It's our duty. We have to do it. Not only taking Sahaja Yoga for yourself, but for others. It's not you are all the time worried about yourself, but you are worried about others. What's happening in the world? That is love. That love is spontaneous. And when it works wonders. So this is a beautiful evening where we are worshipping such a great source of our ascent. And I hope you people will understand how far are you with that force. How much are you drenched in that force, in that rhythm of Shiva, who in his rhythmic way gives you vibrations. Vibrations flow in a wavy way, and that wave should engulf you completely, and you should be lost in that. Your I-ness should be dissolved in that. This is I bless you. Thank you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. அன்னையின் உரையை மனதில் கொண்டு நாம் அனைவரும் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், இந்த அமைதியான தியான நிலையை எங்களுள் எங்களை உணர வைத்தமைக்கும், எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.